தனுசு ராசி அன்பர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க படாத கஷ்டமே இல்லைன்னு தான் சொல்லணும். மத்தவங்களுக்கு நல்லது நினைச்சு நீங்க எவ்வளவுதான் செஞ்சாலும் கடைசியில உங்களுக்கு மிஞ்சறது என்னவோ ஏமாற்றமும் அவமானமும் மட்டும்தானே. யாருக்கு எந்த கெடுதலும் நினைக்காத உங்க மனசுக்கு ஏன் இவ்வளவு சோதனைகள் வருதுன்னு எத்தனையோ ராத்திரிகள் நீங்க தூங்காம அழுதுட்டே யோசிச்சிருப்பீங்க. ஆனா இந்த மார்ச் 18ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க தலையெழுத்தே முற்றிலுமா மாறப்போகுது. குறிப்பா சொல்லணும்னா, உங்க வீடு தேடி ஒரு புதிய நபர் வரப்போறாங்க. இவங்க யாரு, இவங்களால உங்க வாழ்க்கையில என்னென்ன அற்புதங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். ரொம்ப வருஷமா நடக்கவே நடக்காதுன்னு நீங்க முழுசா நம்பிட்டு இருந்த ஒரு விஷயம் இப்போ உங்க கண் முன்னாடியே நடக்க போகுது. தனுசு ராசிக்காரங்க பொதுவாவே ரொம்ப தைரியசாலிங்க, ரொம்ப நேர்மையானவங்க, யாருக்காகவும் எந்த தப்பான விஷயத்துக்காகவும் வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. ஆனா கடந்த சில காலமா கிரக சூழ்நிலைகள் உங்களை ரொம்பவே சோதிச்சு பாத்துருச்சு. கையில சுத்தமா காசு தங்காம சொந்த பந்தங்களுக்கு இடையில பெரிய மனக்கசப்புன்னு பல போராட்டங்களை நீங்க தொடர்ந்து சந்திச்சுட்டு தான் இருக்கீங்க. நம்ம வாழ்க்கை அவ்வளவுதானா, இனிமேல் முன்னுக்கு வரவே முடியாதான்னு நீங்க நினைச்ச நேரங்கள் நிறைய இருக்கு. ஆனா இறைவனோட கணக்கு ரொம்ப வித்தியாசமானது. உங்களுக்கான பொற்காலம் இப்போ ஆரம்பிக்க போகுது. குறிப்பா இந்த மார்ச் 18க்கு அப்புறம் கிரகங்களோட அமைப்பு உங்களுக்கு ரொம்ப சாதகமா ரொம்ப வலிமையா மாறப்போகுது. இது ஏதோ சாதாரண மாற்றம் கிடையாது. உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை தரப்போற ஒரு அபூர்வமான காலகட்டம். இது வரைக்கும் உங்களை தூக்கி எறிஞ்சவங்க, உங்களால வாழ்க்கையில ஒன்னும் சாதிக்க முடியாதுன்னு ஏளனமா பேசினவங்க எல்லாம் வாய் அடைச்சு போற அளவுக்கு உங்க வளர்ச்சி பிரம்மாண்டமா இருக்க போகுது. வீட்டுல எப்போ பார்த்தாலும் காரணமே இல்லாம சண்டை சச்சரவு, ஒரு சின்ன நிம்மதி கூட இல்லாத ஒரு இருண்ட சூழ்நிலை இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஒரு நல்ல காரியத்தை தொடங்கினா அதுல 100 தடங்கள் வரும். ஆரம்பிச்ச வேலையை முடிக்க முடியாம ரொம்பவே தவிச்சு போயிருப்பீங்க. ஆனா இனிமே அப்படி இருக்கவே இருக்காது. நீங்க தொட்ட காரியம் எல்லாம் துலங்க போகுது. குறிப்பா அந்த புதிய நபர் உங்க வீட்டு வாசப்படியை மிதிக்கிறப்போ உங்க குடும்பத்துல ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் பிறக்க போகுது. அந்த நபர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்க உங்களுக்கே ரொம்ப ஆர்வமா இருக்கும். அவங்க வேற யாரும் இல்ல, உங்க வாழ்க்கையில ரொம்ப நாளா இருந்து வந்த ஒரு மிகப்பெரிய சிக்கலை வேரோட பிடுங்கி எரிய போற ஒரு தூதுவர்னு கூட சொல்லலாம். தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்பவுமே உங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்த்துட்டு அமைதியா போயிட்டே இருப்பீங்க. ஆனா உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை நிம்மதியா இருக்கவே விட மாட்டாங்க. தேவையில்லாத விவகாரங்களை உங்க மேல திணிச்சு உங்களை பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருப்பாங்க. இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்கிற நேரமா தான் இந்த மார்ச் 18ஆம் தேதி அமைய போகுது. உங்க மனசுக்குள்ள எத்தனையோ ஆசைகளை அடக்கி வச்சிருப்பீங்க. நமக்கும் ஒரு விடிவு காலம் வராதா, நம்ம குடும்பமும் மத்தவங்க மாதிரி சந்தோஷமா சிரிச்சு பேச மாட்டோமான்னு ஏங்கி போயிருப்பீங்க. உங்க ஏக்கத்துக்கெல்லாம் விடை கிடைக்க போற நேரம் வந்துருச்சு. ஏசில தனுசு ராசி அன்பர்களுக்கு வேலை பார்க்கற இடத்துல சுத்தமா நிம்மதியே இருந்திருக்காது. எவ்வளவு உண்மையாக உழைச்சாலும் அதுக்கு உண்டான பலனோ அங்கீகாரமோ உங்களுக்கு கிடைக்காம உங்களோட உழைப்ப வேற யாரோ தட்டிட்டு போயிருப்பாங்க. தொழில் செய்யறவங்களுக்கு சொல்லவே வேண்டாம். போட்ட முதலீடு கூட திரும்ப வராம லாபமும் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு கடனாளியா மாறி இருப்பீங்க. சொந்த வீடு கட்டணும்னு நினைச்சவங்களுக்கு, இல்லனா ஒரு சின்ன நிலமாவது வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு எல்லாமே வெறும் கனவா மட்டும்தான் இருந்துகிட்டு இருந்திருக்கும். ஆனா இப்போ நடக்க போற கிரகங்களோட சஞ்சாரம் உங்க ராசிக்கு அவ்வளவு ஒரு வலிமையான பிரகாசமான யோகத்தை அள்ளி கொடுக்க போகுது. குறிப்பா குரு பகவானோட பார்வை உங்க மேல விழும்போது உங்களை ஒரு மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டு போக போகுது. இந்த மார்ச் 18க்கு அப்புறம் உங்க முகத்துல ஒரு தனி கலை, ஒரு புது தைரியம் வரப்போகுது. இது வரைக்கும் இருந்த சோர்வு, பயம் எல்லாமே காணாம போயிரும். உங்க வீட்டுக்கு வரப்போற அந்த புதிய நபர் உங்க தொழில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம், அல்லது உங்க வேலையில உங்களுக்கு ஒரு பெரிய பதவி உயர்வு கிடைக்க ஒரு முக்கிய காரணமா கூட இருக்கலாம். ஒரு சிலருக்கு குடும்பத்துல ரொம்ப நாளா தள்ளி போன சுபகாரியங்கள், அதாவது திருமணம் முடிவாவது இல்லனா குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, இதுக்கெல்லாம் இந்த நபர் ஒரு முக்கிய கருவியா செயல்பட அதிக வாய்ப்பு இருக்கு. உங்களை ஏமாத்தினவங்க, உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க எல்லாம் இப்போ அவங்க செஞ்ச தப்ப முழுசா உணர்ந்து உங்ககிட்ட வந்து நிக்கிற சூழ்நிலை உருவாகும். உடல் ஆரோக்கியத்தை பத்தி சொல்லணும்னா, கடந்த சில மாசங்களா ஏதோ ஒரு வலி, ஒரு விவரிக்க முடியாத அசதி உங்களை ரொம்பவே படுத்தி எடுத்திருக்கும். வைத்தியம் எவ்வளவு பார்த்தாலும் முழுமையான திருப்தி இருந்திருக்காது. ஆனா இனிமே உங்க உடம்புல ஒரு புது தெம்பு பிறக்கும். அந்த வீட்டுக்கு வரப்போற நபர் ஒரு சரியான தீர்வை சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டியா கூட இருக்கலாம். மொத்தத்துல உங்களுடைய எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்க போகுது. வீட்டுல கணவன் மனைவிக்கு இடையில இருந்த தேவையில்லாத சந்தேகங்கள், மனஸ்தாபங்கள் எல்லாம் விலகி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அன்பா வாழ ஆரம்பிங்க.
பிள்ளைகளோட படிப்பு, அவங்களோட எதிர்காலத்தை நினைச்சு நீங்க ரொம்பவே பயந்து போய் இருப்பீங்க. ஆனா அவங்க உங்களுக்கு பெரிய பெருமை தேடி தரப்போறாங்க. உங்க குடும்பத்துல ஒருத்தர் கூட உங்களை புரிஞ்சுக்கலையேங்கிற வலி உங்களுக்குள்ள ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. ஆனா இனிமே நிலைமை அப்படியே தலைகீழா மாறும். உங்க வார்த்தைக்கு ஒரு பெரிய மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். பணம் காசு விஷயத்துல உங்களுக்கு இருந்த அத்தனை நெருக்கடிகளும் தீரப்போகுது. எங்கேயாவது கடன் வாங்கியாவது சமாளிச்சுக்கலான்னு நினைச்சா கூட அங்கேயும் உங்களுக்கு இது வரைக்கும் ஏமாற்றம் தான் கிடைச்சிருக்கும். ஆனா இனிமே பணம் உங்களை தேடி வரப்போகுது. அந்த அளவுக்கு தன யோகம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. முக்கியமா உங்க குலதெய்வத்தோட ஆசி உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுது. ரொம்ப நாளா குலதெய்வ கோவிலுக்கு போகணும்னு நினைச்சிட்டு போக முடியாம தவிச்சிட்டு இருந்த தடைகள் எல்லாம் விலகி குடும்பத்தோட போய் சாமி கும்பிட்டு வருவீங்க. உங்க வீட்டுக்கு வரப்போற அந்த புதிய நபர் மூலியமா உங்களுக்கு கிடைக்க போற வழிகாட்டுதல் உங்க வாழ்க்கையவே மாத்தி அமைக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கும். அதனால உங்களை தேடி வரவங்கிட்ட ரொம்ப கனிவா பேசுங்க. அவங்க யாரு, எங்க இருந்து வராங்கன்னு உங்களுக்கு ஆரம்பத்துல புரியாம இருக்கலாம். ஆனா அவங்க உங்க வாழ்க்கையோட இருட்ட போக்க வர ஒரு வெளிச்சம் அப்படிங்கறத நீங்க சீக்கிரமே உணர்வீங்க. உங்க வாழ்க்கையில இன்னும் ஆழமா என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுதுன்னு ரொம்ப விரிவா பார்க்கலாம். அந்த நபர் உங்க வீட்டு வாசல் படியை தாண்டி உள்ள வரும்போதே உங்க வீட்டுல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன், அதாவது ஒரு நல்ல அதிர்வலை உண்டாகிறத நீங்களே கண்கூடா உணர்வீங்க. இது நாள் வரைக்கும் வீட்டுல ஒரு மூலையில முடங்கி கிடந்த ஒரு மூதேவி விலகி லட்சுமி கடாட்சம் பிறக்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும். இந்த நபர் சாதாரணமா உங்களை தேடி வரல. ஏதோ ஒரு பெரிய கர்ம வினை, அதாவது நீங்க கடந்த காலத்துல செஞ்ச ஏதோ ஒரு மிகப்பெரிய புண்ணியத்தோட பலனாதான் இந்த நபர் உங்களை தேடி வராங்க. இவங்க உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசும்போதே உங்க மனசுல ரொம்ப வருஷமா உறைஞ்சு போயிருந்த ஒரு பெரிய பாரம், ஒரு பனிப்பாறை மாதிரி உருகி போறத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இந்த நபர் உங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம், இல்லனா ஒரு தூரத்து உறவினரா இருக்கலாம், அப்படி இல்லனா சுத்தமா உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத, ஆனா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அங்கமா மாற போற ஒரு புதிய நண்பரா கூட இருக்கலாம். ஏன் தொழில் ரீதியா உங்களை தேடி வர ஒரு பெரிய முதலீட்டாளரா கூட இருக்கலாம். இவங்களால உங்க வாழ்க்கையில நடக்க போற முதல் பெரிய விஷயம் என்ன தெரியுமா? ரொம்ப காலமா நிலுவையில இருந்த ஒரு பிரச்சனை, அதாவது கோர்ட் கேஸ், இல்லனா ஒரு பாக பிரிவினை, இல்லனா ஒரு குடுக்கல் வாங்கல் பிரச்சனை, இப்படி பல வருஷமா தீரவே தீராதுன்னு நீங்க நினைச்சு மனசு விட்டு போன ஒரு பிரச்சனை ரொம்ப சுலபமா எந்த ஒரு தடங்களும் இல்லாம பேசி தீர்க்கப்பட போகுது. இதுக்கு முழு காரணமே இந்த நபர் கொடுக்க போற ஒரு ஐடியா, இல்லனா அவங்க பண்ண போற ஒரு சின்ன உதவிதான். உங்களை சுத்தி இவ்வளவு நாளா ஒரு மாய வலை பின்னப்பட்டிருந்துச்சு. உங்களால எந்த ஒரு நல்ல முடிவும் எடுக்க முடியாம எப்பவுமே ஒரு குழப்பமான மனநிலையிலேயே இருந்திருப்பீங்க. ஆனா இப்போ அந்த வலை அருந்து விழப்போகுது. இந்த மார்ச் 18க்கு அப்புறம் உங்க பேச்சிலேயே ஒரு பெரிய தெளிவு வரப்போகுது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை ரொம்ப தைரியமா எந்த தயக்கமும் இல்லாம வெளியே சொல்லுவீங்க. உங்களோட இந்த மாற்றம் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். என்னடா இவன் நேத்து வரைக்கும் ஒண்ணுமே பேசாம இருந்தான், இன்னைக்கு இவ்வளவு தெள்ள தெளிவா பேசுறானேன்னு உங்களை பார்த்து மிரண்டு போவாங்க. தொழில் செய்யற தனுசு ராசிக்காரங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். முடங்கி கிடந்த உங்க வியாபாரம் இப்போ சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். புதுசு புதுசா ஆர்டர்கள் உங்களை தேடி வரும். உங்களோட போட்டியாளர்கள் எல்லாம் உங்க வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு உங்க முன்னேற்றம் அசுர வேகத்துல இருக்க போகுது. இதுக்கெல்லாம் காரணம் உங்க வீட்டுக்கு வந்த அந்த நபர் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போற ஒரு புது விஷயம், இல்லன்னா அவங்க கொடுக்க போற ஒரு புது கான்டாக்டா. உங்களை நம்பி நிறைய பேர் வேலைக்கு வருவாங்க. உங்களால பல குடும்பங்கள் வாழ போகுது. இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியத்தை சேர்த்துக்க போகுது. வேலை பாக்குற இடத்துல உங்களுக்கு இவ்வளவு நாளா குடைச்சல் கொடுத்துட்டு இருந்த மேலதிகாரிகள் எல்லாம் இப்போ அப்படியே மாறி உங்களை ரொம்ப மதிப்பாங்க. உங்களோட திறமைக்கு முழுமையான அங்கீகாரம் கிடைக்க போகுது. நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ப்ரொமோஷன், அந்த சம்பள உயர்வு எல்லாம் இப்போ எந்த தடையும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். உங்களை பத்தி தப்பா பேசி தெரிஞ்சவங்க எல்லாம் இப்போ உங்ககிட்டயே மன்னிப்பு கேட்கிற சூழ்நிலை உருவாகும். முக்கியமா உங்க குடும்பத்துல இருந்த ஒரு பெரிய குழப்பம் தீரப்போகுது. பிள்ளைகளோட திருமண விஷயமா ரொம்ப நாளா அலைஞ்சிட்டு இருந்து எந்த சம்பந்தமும் அமையாம தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ அந்த புதிய நபர் மூலியமா ஒரு நல்ல சம்பந்தம் கூடி வரப்போகுது. அதுவும் நீங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப ஒரு நல்ல குடும்பமா எந்த குறையும் சொல்ல முடியாத ஒரு இடத்துல இருந்து சம்பந்தம் தேடி வரும். இதனால உங்க குடும்பத்துல ஒரு மிகப்பெரிய நிம்மதியும் சந்தோஷமும் நிரம்ப போகுது. உங்களோட இந்த சந்தோஷத்தை பார்த்து ஊரே கண்ணு வைக்கும். அந்த அளவுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயமும் இருக்கு. இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்கும்போது கூடவே சில கண் திருஷ்டிகளும் வர வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களோட வெற்றிய, உங்களோட சந்தோஷத்தை உடனே எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு தெரிய வேண்டாம். ரொம்ப நெருக்கமானவங்க கிட்ட மட்டும் பகிர்ந்துக்கோங்க. உங்களுக்கு கிடைக்க போற பணத்தையோ இல்லனா நீங்க தொடங்க போற புது தொழிலையோ பத்தி வெளியில அதிகமா பீத்திக்க வேண்டாம். அமைதியா உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருங்க.
உங்களோட வளர்ச்சி தான் மத்தவங்களுக்கு பதிலடியா இருக்கணும், உங்க வார்த்தைகள் கிடையாது. இந்த மார்ச் 18க்கு அப்புறம் வரப்போற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை தரப்போகுது. நீங்க நினைச்சு பார்க்காத பல நல்ல விஷயங்கள் வரிசையா உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. முக்கியமா உங்க உடல் ஆரோக்கியத்துல ஒரு பெரிய முன்னேற்றம் தெரியும். ரொம்ப நாளா மருந்தே கதியா கிடந்த சிலருக்கு இப்போ அந்த மருந்தே தேவையில்லைங்கிற அளவுக்கு உடம்புல ஒரு நல்ல சுறுசுறுப்பு வந்துடும். காலையில எழுந்ததுமே ஒரு புது உற்சாகம் உங்களை தொற்றிக்கொள்ளும். இது எல்லாமே அந்த ஒரு புதிய நபர் உங்க வீட்டுக்குள்ள வர்றதுனால ஏற்பட போற ஒரு பெரிய மாயாஜாலம் தான். அந்த நபர் ஒரு மனிதனா மட்டும் இல்லாம கடவுளோட ஒரு தூதுவரா தான் உங்க கண்ணுக்கு தெரிவாங்க. அவங்க உங்களை திட்டுனா கூட அதுல ஒரு பெரிய அர்த்தம் இருக்கும். அவங்க சொல்ற சின்ன சின்ன அறிவுரைகளை கூட ரொம்ப கவனமா கேட்டு அதன்படி நடக்க முயற்சி பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க படாத கஷ்டம் இல்ல, பார்க்காத அவமானம் இல்ல. இதுக்கெல்லாம் ஒரு பலன் வேணாமா? அந்த பலனை முழுமையா அனுபவிக்க போற நேரம் தான் இது. உங்களோட நேர்மைக்கும் உங்களோட பொறுமைக்கும் கிடைக்க போற ஒரு பெரிய பரிசு இது. அதனால இந்த நேரத்தை ரொம்ப சரியா பயன்படுத்திக்கோங்க. எந்த ஒரு நல்ல வாய்ப்பையும் தவற விட்டுறாதீங்க. உங்க முன்னாடி வந்து நிக்கிற ஒவ்வொரு வாய்ப்பும் உங்க வாழ்க்கையை மாத்த போற ஒரு பெரிய படிக்கட்டு. அதனால ரொம்ப விழிப்புணர்வோட இருங்க. இது வரைக்கும் நீங்க அடைஞ்ச கஷ்டங்கள் எல்லாம் உங்களை பக்குவப்படுத்துறதுக்காக தான் இறைவன் கொடுத்த சோதனைன்னு நினைச்சுக்கோங்க. இனிமே வரப்போற காலம் உங்களுக்கானது. நீங்க தான் இந்த காலத்துல ஆள போறீங்க. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வெளியே எப்பவும் சிரிச்ச முகமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள 1000 வலிகளை சத்தமே இல்லாம சுமந்துட்டு இருக்கிறவங்க நீங்க. இவ்வளவு நாளா உங்க கூடவே இருந்து உங்க தட்டிலேயே சாப்பிட்டு உங்களுக்கு பின்னாடி குழி பறிச்சவங்களோட முகமூடியெல்லாம் இப்போ ஒன்னொன்னா கிழிஞ்சு விழப்போகுது. உங்க வீட்டுக்கு வரப்போற அந்த நபர் வெறும் அதிர்ஷ்டத்தை மட்டும் கொண்டு வர போறது இல்ல, உங்களை சுத்தி இருக்கிற போலியான ஆட்களை உங்களுக்கு அப்பட்டமா அடையாளம் காட்டி கொடுக்க போறாங்க. இவனா நமக்கு இப்படி பண்ணா அப்படின்னு நீங்களே தலையில கை வச்சு உட்கார்ற அளவுக்கு பல உண்மைகள் வெளிவரப்போகுது. ஆனா இதை நினைச்சு நீங்க வருத்தப்பட போறது கிடையாது. மாறாக உங்க வாழ்க்கையில இருந்து ஒரு பெரிய முள்ளு வெளியே போயிருச்சுன்னு நிம்மதி பெருமூச்சு தான் விட போறீங்க. இது வரைக்கும் நீங்க நம்பி ஏமாந்ததே போதும். இனிமே எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் அவங்களை எடை போடுற ஒரு சூட்சும அறிவு உங்களுக்கு தானாவே வந்துடும். அந்த அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு ஒரு தெளிவான மனநிலையை கொடுக்க போகுது. பண விஷயத்துல நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது. யாருக்கோ உதவி பண்ண போய் நம்பி ஜாமீன் கையெழுத்து போட்டு இல்லனா கைமாத்தா கடனா கொடுத்துட்டு திரும்ப வராம போச்சுன்னு நீங்க அழுதுகிட்டு இருந்த பணம் ரொம்ப ஆச்சரியப்படுற வகையில எந்த சண்டையும் சச்சரவும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. அடகு கடைக்கு போன நகைகள் எல்லாம் மீண்டு வந்து உங்க கழுத்துலயும் பீரோலையும் ஜொலிக்க போகுது. சொந்தமா ஒரு சின்ன வீடாவது கட்டிட மாட்டோமா, இல்ல ஒரு நல்ல வண்டி வாங்க மாட்டோமான்னு ரொம்ப வருஷமா நீங்க சேர்த்து வச்ச கனவு இப்ப நனவாக போகுது. அந்த புதிய நபர் மூலியமா உங்களுக்கு கிடைக்க போற ஒரு நல்ல தகவல் இல்லைன்னா அவங்க காட்ட போற ஒரு வழி உங்க பொருளாதார நிலையை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்த போகுது. காசு இல்லைங்கிற ஒற்றை காரணத்துக்காக உங்களை ஒதுக்கி வச்ச சொந்த பந்தங்கள் எல்லாம் இப்போ உங்க வளர்ச்சியை பார்த்து வாயடைச்சு போய் நிப்பாங்க. உங்களை தேடி வந்து பேச தயங்கினவங்கெல்லாம் இப்போ வழிய வந்து உங்ககிட்ட உறவு கொண்டாடுவாங்க. ஆனா நீங்க பழைய கசப்பான அனுபவங்களை மனசுல வச்சுக்கிட்டு ரொம்பவே உஷாரா தான் பழகுவீங்க. அகுடும்பத்தை எடுத்துக்கிட்டோம்னா கணவன் மனைவிக்குள்ள காரணமே இல்லாம எப்போ பார்த்தாலும் எலியும் பூனையுமா இருந்த நிலைமை முற்றிலுமா மாறப்போகுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே அன்பா வாழ ஆரம்பிப்பீங்க. உங்க 2 பேருக்குள்ள யாரோ 3வது மனுஷன் பண்ண குழப்பம்தான் இவ்வளவு நாள் பெரிய விரிசலா இருந்துச்சு அப்படிங்கறத 2 பேருமே உணர்ந்துப்பீங்க. குழந்தை பாக்கியம் இல்லாம ரொம்ப வருஷமா ஆஸ்பத்திரியா ஏறி இறங்கி மனசு உடைஞ்சு போன தனுசு ராசி தம்பதிகளுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான செய்தி தேடி வரப்போகுது. உங்க வீட்டுல தொட்டில் கட்ட போற நேரம் நெருங்கிடுச்சு. அதே மாதிரி குழந்தைங்களோட எதிர்காலத்துக்காக நீங்க போட்டு வச்சிருந்த திட்டங்கள்லாம் இந்த மார்ச் 18க்கு அப்புறம் அப்படியே ஒன்னொன்னா பலிக்க போகுது. அவங்க படிப்புலயோ இல்ல வேலையிலயோ வாங்க போற பாராட்டு உங்களுக்கு பெரிய பெருமையை தேடி தரப்போகுது. நம்ம பிள்ளைங்க இப்படி முன்னுக்கு வருவாங்களான்னு நீங்க ஆனந்த கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு அவங்களோட வளர்ச்சி ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்க போகுது. அதொழில் செய்யறவங்களுக்கு இது வரைக்கும் இருந்த மந்த நிலை மாறி ஒரு பெரிய வேகம் கிடைக்க போகுது. நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும் அப்படிங்கிற மாதிரி புதுசா எந்த ஒரு வியாபாரம் தொடங்கினாலும் அதுல லாபம் கொட்ட போகுது. குறிப்பா அந்த புதிய நபர் உங்களோட தொழில்ல ஒரு கூட்டாளியா சேரலாம், இல்லனா ஒரு பெரிய முதலீட்டை உங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இதனால உங்க வியாபாரம் உள்ளூர்ல மட்டும் இல்லாம வெளியூர் வரைக்கும் ரொம்ப பிரபலமாக போகுது. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகளுக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு இவ்வளவு நாளா இருந்த இழுபறி நீங்கி சாதகமான பதில் கிடைக்க போகுது. உங்க மேல வீண் பழி சுமத்தி உங்களை வேலையிலிருந்து தூக்குனவங்க எல்லாம் இப்போ உங்க திறமைய புரிஞ்சுக்கிட்டு திரும்பவும் உங்களுக்கே ஒரு பெரிய பதவியை கொடுக்க போறாங்க. இது எல்லாமே உங்க குலதெய்வத்தோட நேரடியான ஆசீர்வாதத்தால தான் நடக்குது.
குலதெய்வம் உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருச்சு அப்படிங்கறத காட்டுறதுக்கான ஒரு அறிகுறி தான் இந்த புதிய நபரோட வருகை. அதனால தினமும் காலையிலயும் சாயந்தரமும் வீட்டுல விளக்கேத்தி சாமி கும்பிடுறத மட்டும் தயவு செஞ்சு நிறுத்தாதீங்க. உங்க மனசார நீங்க வைக்கிற வேண்டுதலுக்கு அத்தனை வலிமை இருக்கு. ஏசிலருக்கு வெளிநாடு போற வாய்ப்பு ரொம்ப நாளா தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். வெளியூர்ல போய் சம்பாதிக்கணுங்கிற ஆசை பல காரணங்களால தடங்கள் வந்துகிட்டே இருந்திருக்கும். அந்த தடைகள் எல்லாம் இப்போ சுக்கு நூறா உடைய போகுது. வெளியில இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரப்போகுது. இதனால உங்க வாழ்க்கை தரமே அடியோடு மாறப்போகுது. உங்களை சுத்தி எப்பவுமே ஒரு நல்ல எண்ணங்கள் பரவி இருக்க போகுது. நீங்க படுற கஷ்டத்தை பார்த்து பரிதாபப்பட்ட ஒரு சில நல்ல உள்ளங்கள் உங்களுக்கு எப்பவுமே உறுதுணையா இருப்பாங்க. இவ்வளவு காலமா நீங்க இருட்டுக்குள்ளேயே நடந்துகிட்டு இருந்தீங்க. ஆனா இப்போ ஒரு பெரிய வெளிச்சம் உங்க கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த வெளிச்சத்தை நோக்கி நீங்க ரொம்ப வேகமா ஓட போறீங்க. உங்க மனசுக்குள்ள இருந்த பயம், குழப்பம், தாழ்வு மனப்பான்மை எல்லாமே உங்களை விட்டு நிரந்தரமா விலகி போயிடும். ஒரு சிங்கத்தை மாதிரி ரொம்ப கம்பீரமா உங்க வாழ்க்கையை நீங்க எதிர்கொள்ள போறீங்க. உங்களை பார்த்து மத்தவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களோட வளர்ச்சியும் வெற்றியும் ரொம்பவே வீரியமா இருக்க போகுது. தனுசு ராசி சொந்தங்களுக்கு இது வரைக்கும் உடம்புல இருந்த ஒரு பெரிய சோர்வு, எந்த வேலை செஞ்சாலும் உடனே ஒரு அசதி, படுத்தா தூக்கம் வராத ஒரு நிலைமை, இதெல்லாம் ரொம்பவே உங்களை பாடாப்படுத்தி இருக்கும். ஆஸ்பத்திரியா ஏறி இறங்கி எவ்வளோ காசு செலவு பண்ணாலும் ஒரு திருப்தி இருந்திருக்காது. ஆனா இந்த மார்ச் 18க்கு அப்புறம் உங்க உடம்புல ஒரு புது தெம்பு பிறக்க போகுது. அந்த புதிய நபர் உங்க வீட்டுக்குள்ள வர்றதுக்கும் உங்க ஆரோக்கியம் சீராகிறதுக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கு. அவங்க சொல்ல போற ஒரு சின்ன வைத்தியமோ இல்லனா அவங்க மூலமா கிடைக்க போற ஒரு நல்ல டாக்டரோட அறிமுகமோ உங்க உடம்புல இருக்கிற எல்லா வியாதியையும் வேரோட அழிக்க போகுது. ராத்திரி ஆனா போதும் நிம்மதியா தூங்கி பல வருஷம் ஆச்சுன்னு சொல்றவங்களுக்கு இனிமே பஞ்சு மெத்தையில படுத்த மாதிரி ஒரு ஆழமான தூக்கம் வரப்போகுது. மனசுல எந்த ஒரு கவலையும் இல்லாம, நாளைக்கு என்ன நடக்குமோங்கிற பயம் இல்லாம ரொம்பவே ஒரு நிம்மதியான சூழ்நிலை உங்க வீட்டுக்குள்ள உருவாக போகுது. எப்பவுமே தனுசு ராசிக்காரங்க மத்தவங்களுக்கு நல்லது நினைச்சு கடைசியில தாங்கள் மட்டும் கஷ்டப்படுறத ஒரு வழக்கமாவே வச்சிருப்பீங்க. உங்களுக்காக யாருமே இல்லையே, நம்ம கஷ்டத்தை கேட்க ஒரு நாதி இல்லையேன்னு நீங்க நினைச்சு ஏங்கி அழுத ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் இப்ப பலன் கிடைக்க போகுது. உங்களுக்காகவே கடவுள் அனுப்பி வச்ச ஒரு தூதுவர் மாதிரி தான் அந்த புதிய நபர் உங்க வாழ்க்கையில வரப்போறாங்க. அவங்க வர்ற நேரம் உங்க குலதெய்வம் உங்க வீட்டுக்குள்ள வர்ற நேரமா தான் நீங்க பார்க்கணும். வீட்டுல எப்போ பார்த்தாலும் ஒரு இருட்டடைஞ்ச மாதிரி ஒரு உணர்வு, சாமி கும்பிட கூட தோணாம ஒரு விரக்தி இருந்துச்சுல, அது எல்லாமே இனிமே காத்துல பறந்துடும். காலையில எந்திரிச்ச உடனே ஒரு பாசிட்டிவான எனர்ஜி உங்களை சுத்தி இருக்கிறத நீங்களே முழுசா உணர்வீங்க. வீட்டுல விளக்கேத்தி வைக்கும் போது அந்த தீபத்துல ஒரு தனி பிரகாசம் தெரிய போகுது. உங்க வேண்டுதல்கள் எல்லாமே உடனே நடக்கிறத பார்த்து உங்களுக்கே ஒரு சிலிர்ப்பு ஏற்பட போகுது. ஈகாசு பணம் விஷயத்துல நீங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. யாருக்கிட்டையாவது கைமாத்தி கேட்டா அவங்க உங்களை கேவலமா பேசுறத கேட்டு மனசு உடைஞ்சு போயிருப்பீங்க. உழைக்க உடம்புல தெம்பு இருந்தாலும் அதுக்கேத்த வருமானம் இல்லாம ரொம்பவே தவிச்சு போயிருப்பீங்க. ஆனா இந்த மார்ச் 18க்கு அப்புறம் உங்க தலையெழுத்து பணத்தால மாறப்போகுது. நீங்க நினைச்சு கூட பார்க்காத இடத்துல இருந்து உங்களுக்கு பணம் வந்து சேரும். ரொம்ப காலமா விக்காம கிடந்த சொத்து இல்லனா யாருக்காவது கொடுத்து திரும்ப வராதுன்னு நினைச்ச பணம், இப்படி எல்லாமே எந்த ஒரு தடங்களும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. இந்த புதிய நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற ஒரு தொழில் வாய்ப்பு உங்களை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்த போகுது. உங்களை பார்த்து ஏளனமா சிரிச்சவங்க, உங்களால ஒன்னும் புடுங்க முடியாதுன்னு சொன்னவங்க எல்லாரும் உங்க முன்னாடி வந்து கை கட்டி நிக்கிற அளவுக்கு உங்க வளர்ச்சி ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்க போகுது. சமூகத்துல உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த கெட்ட பேரு எல்லாமே மாறப்போகுது. வீண்பழி சுமத்தி உங்களை ஒதுக்கி வச்சவங்க எல்லாம் உண்மை தெரிஞ்சு உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்க போறாங்க. நீங்க எந்த தப்பும் பண்ணலங்கிறது ஊருக்கே தெரிய வரப்போகுது. உங்க வார்த்தைக்கு ஒரு பெரிய மரியாதையும் அங்கீகாரமும் கிடைக்கும். 4 பேர் உங்களை தேடி வந்து ஆலோசனை கேட்கற அளவுக்கு உங்க அந்தஸ்து உயரப்போகுது. முக்கியமா உங்களை சுத்தி ஒரு பெரிய பாதுகாப்பு வளையம் உருவாக போகுது. உங்களுக்கு கெடுதல் நினைக்கிறவங்க, உங்களுக்கு சூனியம் வைக்க நினைக்கிறவங்க எல்லாமே அவங்களுக்கே அது திரும்ப போற அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு பெரிய காவலா நிக்க போகுது. இந்த புதிய நபரோட வருகை உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வசந்த காலத்தை கொண்டு வரப்போகுது. இது வரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாம் ஒரு கெட்ட கனவா மாறி போயிரும். இனிமே வர்ற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு பெரிய திருவிழா மாதிரி தான் அமைய போகுது. உங்க முகத்துல அந்த சந்தோஷ சிரிப்பை யாராலையும் அழிக்கவே முடியாது. தனுசு ராசி சொந்தங்களே, உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்பவே நம்பினவங்க தான் உங்களுக்கு பெரிய துரோகத்தை செஞ்சிருப்பாங்க. கூடவே இருந்து குழி பறிக்கிற வேலையெல்லாம் இனிமே உங்ககிட்ட பலிக்கவே பலிக்காது. ஏன்னா உங்க வீட்டுக்கு வரப்போற அந்த புதிய நபர் உங்க கண்ணை மறைச்சிட்டு இருந்த ஒரு பெரிய திரைய விளக்க போறாங்க. இத்தனை நாளா உங்க தட்டுல சாப்பிட்டுட்டு உங்களுக்கே துரோகம் பண்ணவங்களோட முகமூடி எல்லாம் சுக்குநூறா உடைய போகுது. நீங்க ரொம்ப நல்லவங்க,
யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்க மாட்டீங்க. ஆனா உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க நல்ல மனசை ரொம்பவே தப்பா பயன்படுத்திக்கிட்டாங்க. இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு ஏமாற்றமும் நடக்க விடாம உங்களை ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்துக்குள்ள அந்த புதிய நபர் கொண்டு வர போறாங்க. அவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வை கொடுக்க போகுது. யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாதுங்கிற ஒரு தெளிவான புத்தி உங்களுக்கு தானாவே வந்துடும். இது நாள் வரைக்கும் உங்களை ஏமாளி நினைச்சவங்க எல்லாம் இனிமே உங்க முன்னாடி வந்து நிக்கவே பயப்படுவாங்க. வேலை பார்க்குற இடத்துல நீங்க படாத பாடுபட்டிருப்பீங்க. நீங்க உழைச்ச உழைப்புக்கு வேற யாரோ பேர் வாங்கிட்டு போயிருப்பாங்க. உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காம நீங்க ரொம்பவே கூனி குறுகி போயிருப்பீங்க. ஆனா இந்த மார்ச் 18க்கு அப்புறம் உங்களுக்கான நேரம் வந்துருச்சு. உங்க திறமைக்கு தகுந்த மரியாதை கிடைக்க போகுது. ரொம்ப வருஷமா தள்ளி போன அந்த பதவி உயர்வு இல்லனா சம்பள உயர்வு எந்த ஒரு தடங்களும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. தொழில் செய்யற தனுசு ராசிக்காரங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். நஷ்டத்துல ஓடிட்டு இருந்த உங்க வியாபாரம் இப்போ சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். அந்த புதிய நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற ஒரு புது யோசனை இல்லனா ஒரு பெரிய மனிதரோட அறிமுகம் உங்க தொழிலை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்த போகுது. உங்களை பார்த்து பொறாமைப்பட்டவங்க எல்லாம் வாய் அடைச்சு போற அளவுக்கு உங்க வளர்ச்சி அசுர வேகத்துல இருக்க போகுது. பணம் உங்க கைக்கு வந்து சேர்ற வழியை பார்த்து நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. கடன் தொல்லையால ரொம்பவே அவமானப்பட்டு தூக்கத்தையே தொலைச்ச தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிம்மதி கிடைக்க போகுது. உங்களை தேடி வரப்போற அந்த பண வரவு மூலமா நீங்க வாங்கின கடனை எல்லாம் அடைச்சிட்டு ரொம்ப நெஞ்ச நிமிர்த்தி நடக்க போறீங்க. ரொம்ப நாளா விக்காம கிடந்த ஒரு சொத்து இல்லனா வாங்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு நிலம் சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு ரொம்பவே சாதகமான முடிவுகள் வரப்போகுது. உங்க முன்னோர்களோட ஆசீர்வாதமும் குலதெய்வத்தோட அருளும் உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுது. நீங்க தொட்ட காரியம் எல்லாம் தொடங்க போகுது. உங்க வீட்டுல ரொம்ப நாளா தள்ளி போன சுபகாரியங்கள் எல்லாம் இப்போ தடபுடலா நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாம தவிச்சவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்துக்கிட்டு இருக்கு. வீட்டுல எப்பவும் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை, ஒரு சிரிப்பு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்க போகுது. உங்க குடும்பத்தோட மகிழ்ச்சியை பார்த்து நீங்களே இது கனவா இல்ல நனவான்னு கிள்ளி பாத்துக்கிற அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் உங்க வீடு தேடி வரப்போகுது. தனுசு ராசி சொந்தங்களுக்கு இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லியே ஆகணும். உங்க குடும்பத்துல பல வருஷமா தீர்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருந்திருக்கும். குறிப்பா சொல்லணும்னா பூர்வீக சொத்து சம்பந்தமான ஒரு வழக்கு இல்லைன்னா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கு இடையில ஒரு பெரிய மனக்கசப்பு இருந்து பல வருஷமா முகத்துல முடிக்காம பேசவே மாட்டேன்னு ஒதுங்கி போயிருப்பீங்க. எவ்வளவு பெரிய மனுஷங்களை வச்சு பேசி பார்த்தாலும் ஒரு முடிவுக்கு வராத அந்த விஷயம் இந்த மார்ச் 18க்கு அப்புறம் ரொம்ப ஆச்சரியப்படுற வகையில சுமூகமா முடிய போகுது. அந்த புதிய நபர் உங்க வீட்டுக்குள்ள வர்ற நேரம் உங்க முன்னோர்களோட முழுமையான ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது. தலைமுறையா உங்க குடும்பத்தை சுத்தி இருந்த ஒரு பெரிய இருட்டு விலகி ஒரு பிரகாசமான ஒளி வீச போகுது. அந்த நபர் ஒரு நடுவரா இருந்து எந்த பக்கமும் சாயாம உங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டியது ரொம்ப அழகா பிரிச்சு கொடுக்க போறாங்க. இவ்வளவு நாளா நம்ம சொந்த பந்தங்களை விட்டுட்டு இப்படி தனியா தவிச்சிட்டோமேன்னு நீங்களே கண்ணீர் விட்டு அழுற அளவுக்கு ஒரு பெரிய பாச போராட்டம் அங்க நடக்க போகுது. அந்த புதிய நபர் பாக்குறதுக்கு ரொம்ப பகட்டாவோ இல்ல பெரிய பணக்கார தோற்றத்திலயோ வரணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ரொம்ப சாதாரணமா எளிமையான ஒரு தோற்றத்துல கூட உங்களை தேடி வரலாம். ஆனா அவங்க வாய் திறந்து சொல்ற ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஒரு பெரிய மந்திர சக்தி இருக்க போகுது. அதனால உங்க வீட்டுக்கு வரவங்களை அவங்க தோற்றத்தை வச்சோ இல்ல அவங்க வசதியை வச்சோ தயவு செஞ்சு எடை போட்டுறாதீங்க. வந்தவங்களை ரொம்ப அன்பா வரவேற்று குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுத்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு முழுசா பொறுமையா கேளுங்க. அந்த பொறுமை தான் உங்க வாழ்க்கையோட தலையெழுத்தையே மாத்தி எழுத போகுது. உங்களை அறியாமலேயே உங்களுக்குள்ள இருந்த ஒரு சின்ன பிடிவாதம், ஒரு கோபம் எல்லாமே இப்ப காணாம போயிரும். யார் என்ன சொன்னாலும் உடனே கோபப்படுற அந்த சுபாவம் மாறி ரொம்ப அமைதியா பக்குவமா யோசிக்க ஆரம்பிப்பீங்க. உங்க வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப நிதானமா மத்தவங்களை காயப்படுத்தாத அளவுக்கு ரொம்பவே இனிமையா மாறப்போகுது. இப்பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எங்கோ ஒரு மூலையில முடங்கி கிடந்த உங்களுக்கான அதிர்ஷ்டம் இப்போ உங்களை தேடி ஓடி வரப்போகுது. நீங்க எதிர்பாராத வகையில உங்களுக்கு ஒரு பெரிய பணமழை காத்திருக்குன்னு தான் சொல்லணும். இவ்வளவு நாளா காசுக்காக பட்ட கஷ்டம் பட்ட அவமானம் எல்லாமே ஒரு கனவு மாதிரி மறைஞ்சு போக போகுது. உங்க தொழில்ல நீங்க எடுக்க போற ஒவ்வொரு அடியும் ஒரு பெரிய ராஜபாட்டையா மாறப்போகுது. உங்களுக்காகவே சில பிரத்யேகமான வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. அந்த புதிய நபர் மூலியமா கிடைக்க போற ஒரு சின்ன அறிமுகம் உங்க வியாபாரத்தை ஊரே வியந்து பாக்குற அளவுக்கு ஒரு பெரிய உச்சத்துக்கு கொண்டு போக போகுது. அதே நேரத்துல உங்களை சுத்தி கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய காவல்காரன் இருக்கிறத நீங்க உணர்வீங்க. உங்களுக்கு செய்வன வச்சாலும் சரி இல்ல ஏவல் பில்லி சூனியம்னு எப்பேற்பட்ட கெடுதலை உங்க எதிரிகள் செஞ்சாலும் சரி அது உங்களை நெருங்கவே நெருங்காது. அது அப்படியே திரும்பி அவங்களையே தாக்க போற அளவுக்கு
கிரகங்கள் உங்களுக்கு ஒரு அசைக்க முடியாத கோட்டையை கட்டி கொடுக்க போகுது. இவங்க மனசுக்குள்ள ரொம்ப வருஷமா புதைஞ்சு கிடந்த ஒரு ரகசியமான ஆசை, அது யாருக்குமே தெரியாத ஒரு வேண்டுதல் இப்போ நிறைவேற போகுது. அது என்னடா, நம்ம நினைச்சதை அப்படியே கடவுள் செஞ்சு கொடுக்கறாருன்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஆச்சரியங்கள் அடுத்தடுத்து நடக்க போகுது. முகம் தெரியாத எத்தனையோ பேரு உங்களுக்கு உதவி செய்ய காத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு நடக்கிற இந்த நல்லதெல்லாம் பார்த்து இத்தனை நாளா உங்களை ஏளனமா பேசினவங்க எல்லாம் இனிமே உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்கிற நிலைமை உருவாகும். சமுதாயத்துல உங்களுக்கு ஒரு தனி சிம்மாசனம் காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க நடந்து போனா 4 பேர் எழுந்து நின்னு மரியாதை கொடுக்கற அளவுக்கு உங்க அந்தஸ்து உயரும். உங்க வீட்டுல நடக்க போற சுப காரியங்களை பார்த்து சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கண்ணு வைக்கிற அளவுக்கு அந்த விழா ரொம்பவே பிரம்மாண்டமா ஊரே மெச்சும்படியா நடக்க போகுது. உங்க கஷ்டகாலம் முடிஞ்சு நீங்க முழுசா சிம்மாசனத்துல உட்கார போற நேரம் வந்துருச்சுன்னு உங்க குலதெய்வம் உங்களுக்கு உணர்த்த போகுது. தனுசு ராசிக்காரங்களுக்கு நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அந்த நடக்காத ஒண்ணு நடக்க போகுதுன்னு சொன்னா பாத்தீங்களா, அது என்னன்னு இப்போ ரொம்ப தெளிவா சொல்றேன், கேட்டுக்கோங்க. உங்க உசுருக்கு உசுரா நினைச்சு எந்த ஒரு காரணமுமே இல்லாம உங்களை விட்டு பிரிஞ்சு போன ஒரு சொந்தமோ இல்ல ரொம்ப நெருக்கமான ஒரு உறவோ திரும்பவும் உங்களை தேடி வந்து நிக்க போற நேரம் இது. இவங்க இனிமே நம்ம வாழ்க்கையில வரவே மாட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நீங்க முழுசா நம்பிட்டு இருந்த ஒரு உறவு அவங்க செஞ்ச தப்ப முழுசா உணர்ந்து உங்க காலில் விழாத குறையா வந்து நிக்க போறாங்க. இத பாக்கும்போது உங்களுக்கே இது நிஜமா இல்ல கனவான்னு தோணும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் உங்க வீட்டுல நடக்க போகுது. அந்த புதிய நபரோட வருகைக்கு அப்புறம் உங்க குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரோட மனசும் மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து, இவ்வளோ நாளா நம்ம எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டோம்னு அவங்களே வருத்தப்படுற அளவுக்கு அவங்க புத்தியில ஒரு பெரிய தெளிவு வரப்போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க கனவுல இந்த மார்ச் 18க்கு அப்புறம் சில புதுமையான விஷயங்கள் நடக்கும். உங்க குலதெய்வமோ இல்ல நீங்க ரொம்ப இஷ்டப்பட்டு கும்பிடுற சாமியோ உங்க கனவுல வந்து உங்ககிட்ட பேசுற மாதிரி, இல்லன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு பொருளை கொடுக்கற மாதிரி ஒரு பெரிய சுப சகுனம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இது சாதாரண கனவு கிடையாது. உங்களுக்கு மேல இருக்கிற அந்த சக்தி உங்களுக்கான கால நேரம் வந்துருச்சுன்னு உங்களுக்கு உணர்த்துற ஒரு பெரிய அறிகுறி. இதுக்கப்புறம் நீங்க தொட்ட காரியம் எல்லாமே துலங்கும். ரொம்ப நாளா ஒரு நல்ல வேலை கிடைக்கலையேன்னு அலைஞ்சு திரிஞ்ச இளைஞர்களா இருக்கட்டும், இல்லனா படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலை அமையலன்னு கஷ்டப்பட்டவங்களா இருக்கட்டும், நீங்க நினைச்சு கூட பார்க்காத ஒரு பெரிய நிறுவனத்துல இருந்து உங்களை தேடி வேலை வரப்போகுது. உங்க திறமைய பார்த்து அவங்களே மலைச்சு போய் உங்களுக்கு பெரிய பதவியை கொடுக்க போறாங்க. நீங்க இவ்வளவு நாளா சேர்த்து வச்ச ஒவ்வொரு பைசாவும் எப்படி விரயமாச்சுன்னே தெரியாம தண்ணியா செலவாகிட்டு இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த நிலைமை இனிமே இருக்கவே இருக்காது. உங்க கையில காசு தங்க ஆரம்பிக்கும். சுப செலவுகள் வீட்டுல அடுத்தடுத்து நடக்கும். குறிப்பா பெண்களுக்கு ஒரு பெரிய யோகம் காத்துட்டு இருக்கு. வீட்டுல எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுட்டே இருக்கோம், நம்மள யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்களேன்னு மனசுக்குள்ளேயே புழுங்கிட்டு இருந்தவங்களுக்கு இனிமே குடும்பத்துல ஒரு மகாராணி மாதிரி ஒரு பெரிய மரியாதை கிடைக்க போகுது. உங்க பேச்சை கேட்டுதான் இனிமே வீட்டுல எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்கும். உங்க கணவர் உங்களுக்கு ரொம்பவே பக்கபலமா இருந்து நீங்க கேக்குறதையெல்லாம் வாங்கி கொடுத்து உங்களை ரொம்ப சந்தோஷமா வச்சுக்க போறாரு. இது வரைக்கும் கழுத்துல ஒரு சின்ன நகை கூட இல்லையேன்னு ஏங்கினவங்களுக்கு உங்க கழுத்து நிறைய நகை போடுற அளவுக்கு உங்க குடும்பத்தோட வருமானம் பல மடங்கு உயரப்போகுது. இவங்க மனசுல ஒரு பெரிய வைராக்கியம் எப்பவுமே இருக்கும். நம்மளை யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ, யாருக்கெல்லாம் நம்மளை கீழே தள்ளி பார்க்கணும்னு நினைச்சாங்களோ அவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணுங்கிற அந்த வெறி உங்களுக்குள்ள கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த வைராக்கியம் இப்போ முழுசா ஜெயிக்க போகுது. உங்களை தரம் தாழ்த்தி பேசினவங்க ஊர் வாய் அடைக்கிற மாதிரி உங்களோட வளர்ச்சி ரொம்பவே பிரம்மாண்டமா அமைய போகுது. புதுசா ஒரு வண்டி வாகனமோ இல்லனா ஒரு பெரிய வீடோ வாங்கி உங்களை ஒதுக்கி வச்சவங்க கண்ணு முன்னாடியே ரொம்ப கம்பீரமா நீங்க வாழ போறீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கான தனவரவு, அதாவது பண வரவு ரொம்பவே பலமா இருக்கு. எந்த இடத்துல நீங்க அவமானப்பட்டீங்களோ அதே இடத்துல உங்களுக்கு மாலை மரியாதையோட ஒரு பெரிய வரவேற்பு காத்துட்டு இருக்கு. அதனால எதை நினைச்சும் இனிமே கவலைப்படாதீங்க. உங்களுக்கான பொற்காலம் தொடங்கிடுச்சு. தனுசு ராசி சொந்தங்களே, ரொம்ப வருஷமா உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி உறுத்திக்கிட்டே இருந்திருக்கும். நாம மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம், நமக்கு மட்டும் ஏன் சுத்தி சுத்தி இவ்வளவு சோதனைகள் வருதுன்னு கடவுள்கிட்டயே பல முறை சண்டை போட்டிருப்பீங்க. இதுக்கு முழு காரணமே உங்க ஜாதகத்துல இவ்வளவு நாளா இருந்த சில கிரக தோஷங்களும் உங்க முன்னோர் செஞ்ச சில கர்ம வினைகளும் தான். ஆனா நீங்க செஞ்ச புண்ணியமும் உங்க நல்ல மனசும் இப்போ உங்களை முழுசா காப்பாத்த போகுது. அந்த புதிய நபரோட கால் தடம் உங்க வீட்டு வாசப்படிய தொட்ட நிமிஷத்துல இருந்து அந்த தோஷங்கள் எல்லாமே பனி விலகிற மாதிரி உங்களை விட்டு நிரந்தரமா விலக போகுது. இது வரைக்கும் குலதெய்வம் எதுன்னே தெரியாம யார கும்பிடுறதுன்னு புரியாம தவிச்சுக்கிட்டு இருந்த குடும்பங்களுக்கு கூட அந்த தெய்வம் தானாகவே வழிகாட்டி தடையெல்லாம் உடைச்சு உங்க வீட்டுக்குள்ள வரப்போகுது. அந்த தெய்வத்தோட அருள் உங்களுக்கு முழுசா கிடைக்க போறத நீங்களே ரொம்ப சீக்கிரமா உங்க கண் கூட பார்க்க போறீங்க.
உங்க உழைப்ப உறிஞ்சு குடிச்சவங்க, உங்களை ஒரு ஏணிப்படியா பயன்படுத்தி மேல ஏறி போனவங்க எல்லாம் இனிமே தானாவே சரிக்கு கீழே விழ போறாங்க. அதை நீங்க உங்க கண்ணாலேயே பார்க்க போறீங்க. உங்களுக்காக நியாயம் கேட்க யாருமே இல்லையேன்னு நீங்க நினைச்ச நேரமெல்லாம் மலை ஏறி போச்சு. இப்போ உங்களுக்கான நியாயத்தை அந்த கிரகங்களே இறங்கி வந்து செஞ்சு கொடுக்க போகுது. ரொம்ப நாளா ஒரு நல்ல வாய்ப்புக்காக, ஒரு பெரிய திருப்பத்துக்காக காத்துட்டு இருந்த உங்களுக்கு அந்த புதிய நபர் மூலியமா கிடைக்க போற தகவல் உங்களை எங்கேயோ கொண்டு போய் உட்கார வைக்க போகுது. இது வரைக்கும் உங்க கைக்கு வராம இழுத்தடிச்ச பெரிய பெரிய தொகைகள் எல்லாம் எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லாம ரொம்ப சுமூகமா உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. அந்த பணத்தை வச்சு நீங்க ரொம்ப நாளா கட்டணும்னு ஆசைப்பட்ட அந்த வீட்டை கட்டி உங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் கூப்பிட்டு ரொம்ப பிரம்மாண்டமா கிரகப்பிரவேசம் பண்ண போறீங்க. அந்த நாள்ல உங்களை பார்த்து ஏளனமா பேசினவங்க முகத்துல ஈ ஆடாது. அந்த அளவுக்கு அவங்க பொறாமையில துடிக்க போறாங்க. முக்கியமா நீங்க ஒண்ணு மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல நேரம் தொடங்குறப்போ கூடவே சில கண் திருஷ்டிகளும் வரத்தான் செய்யும். அதனால உங்களுக்கு நடக்கிற நல்ல விஷயங்களை உடனே வெளியில யார்கிட்டயும் சொல்லிட்டு தெரியாதீங்க. உங்க சந்தோஷத்தை உங்க குடும்பத்துக்குள்ள மட்டும் வச்சுக்கோங்க. உங்க வீட்டுக்கு வர்றவங்க என்ன நினைச்சு வராங்கன்னு உங்களுக்கு முன்கூட்டியே தெரிய ஆரம்பிச்சிரும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய உள்ளுணர்வு உங்களுக்கு வேலை செய்ய போகுது. யார் உங்களுக்கு துரோகம் செய்ய நினைச்சாலும் அவங்க நினைப்பு அவங்களையே அழிக்கிற அளவுக்கு உங்களை சுத்தி ஒரு பெரிய தெய்வீக வேலி உருவாகிடுச்சு. அதனால ரொம்ப தைரியமா நெஞ்ச நிமிர்த்தி நடங்க. இவ்வளவு நாளா நீங்க சிந்தன கண்ணீருக்கு இப்போ கடவுள் வட்டியும் முதலுமா பெரிய சந்தோஷத்தை திருப்பி தரப்போறாரு. உங்க வாழ்க்கையோட அடுத்த அத்தியாயம் ஒரு மிகப்பெரிய சரித்திரமா மாறப்போகுது. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்துட்டு இருக்கு. இவ்வளவு நாளா உங்க முதுகுக்கு பின்னாடி உங்களை பத்தி தப்பா பேசி உங்களை எப்படியாவது கீழே தள்ளி விடணும்னு திட்டம் போட்டவங்க எல்லாம் இப்போ தானாகவே அவங்க வச்ச பொறியில் அவங்களே சிக்கிக்க போறாங்க. உங்களுக்கு எதிரா செயல்பட்டவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு கிரகங்கள் அவங்கள சுத்தல்ல விட போகுது. அந்த புதிய நபர் உங்க வீட்டு வாசப்படியை மிதிச்ச மறு நிமிஷமே உங்களை சுத்தி இருந்த எதிர்மறை சக்திகள் எல்லாமே சுக்குநூறா உடஞ்சு சிதற போகுது. உங்க மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத தைரியம், ஒரு புது தெம்பு ஊற்றெடுக்க போகுது. இதுவரைக்கும் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். இது நடக்குமா நடக்காதான்னு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கும். இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு தயக்கமும் இருக்காது. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்பவே துல்லியமா உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற அளவுக்கு ரொம்ப சரியா அமைய போகுது. உங்க தொழில்ல நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய லாபம் வந்து குவிய போகுது. ரொம்ப வருஷமா நஷ்டத்துல ஏங்கிட்டு இருந்த வியாபாரம் கூட இப்போ ரொம்ப அபாரமான வளர்ச்சியை எட்ட போகுது. உங்களை நம்பி முதலீடு செய்ய பல பேர் முன் வர போறாங்க. உங்க திறமையை இவ்வளவு நாளா யாருமே மதிக்கலையேன்னு நீங்க பட்ட மன உளைச்சலுக்கு ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி வைக்க போற நேரம் இது. அந்த புதிய நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற ஒரு சின்ன ஆலோசனை உங்க ஒட்டுமொத்த வியாபாரத்தோட தலையெழுத்தையே மாத்தி எழுத போகுது. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல இவ்வளவு நாளா இருந்த இழுபறி நீங்கி உங்களுக்கு சாதகமான உத்தரவுகள் உடனே கிடைக்க போகுது. எந்த அதிகாரியை பார்த்தா நம்ம காரியம் நடக்கும்னு காத்து கிடக்காம அந்த அதிகாரிகளே உங்களை தேடி வந்து உதவி செய்யற அளவுக்கு உங்க நேரம் ரொம்பவே வலுவா மாறப்போகுது. காசு இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக உங்களை உதாசீனப்படுத்தின உறவினர்கள் எல்லாம் உங்க வளர்ச்சியை பார்த்து வாய் பிளந்து நிற்க போறாங்க. உங்களை கூப்பிட்டு வச்சு மாலை மரியாதை செய்யற அளவுக்கு உங்க அந்தஸ்து ஊருக்குள்ள பெரிய அளவுல உயரப்போகுது. குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன சண்டைகள், மனக்கசப்புகள் எல்லாமே காணாம போயிடும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த இடைவெளி குறைஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே அன்பா விட்டு கொடுத்து வாழ ஆரம்பிப்பீங்க. உங்க 2 பேருக்குள்ள மூணாவதா ஒருத்தர் வந்து கலகம் மூட்டின காலெல்லாம் மலையேறி போச்சு. இனிமே உங்க குடும்பத்துல ஒருத்தர் கூட உங்களை பிரிக்க முடியாது. அந்த அளவுக்கு உங்க 2 பேருக்குள்ள ஒரு பெரிய புரிதல் ஏற்பட போகுது. வீட்டுல சுப காரியங்கள் ரொம்ப தடபுடலா நடக்க போகுது. கல்யாண வயசுல பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்ல இடத்துல இருந்து சம்பந்தம் தேடி வரப்போகுது. அதுவும் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய வசதியான குடும்பத்துல இருந்து உங்க பிள்ளைகளை தேடி வரப்போறாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே பெரிய அளவுல சிலிர்ப்பு ஏற்பட போகுது. நீங்க சிந்திய கண்ணீருக்கு கடவுள் கொடுக்க போற பெரிய பரிசு இது. அதனால கடந்த காலத்துல நடந்த கசப்பான விஷயங்களை எல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு வரப்போற இந்த நல்ல காலத்தை முழுசா அனுபவிக்க தயாராயிருங்க. உங்க குலதெய்வத்தோட நேரடி ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையா கிடைக்க ஆரம்பிச்சிடுச்சு. தனுசு ராசி சொந்தங்களுக்கு நான் அடிச்சு சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. உங்க வாழ்க்கையில எந்த விஷயம் நடக்கவே நடக்காது. இதுக்கு மேல இதுக்காக போராடி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு நீங்க முழுசா கைவிட்ட ஒரு காரியம் இருக்கு பாத்தீங்களா, அது இப்போ ரொம்ப ஆச்சரியமான முறையில உங்களுக்கு சாதகமா நடக்க போகுது. அது ஒரு பூர்வீக சொத்து பிரச்சனையா இருக்கலாம், இல்லனா பல வருஷமா தீர்க்க முடியாம இழுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு விவகாரமா இருக்கலாம். இனிமே நமக்கு நியாயம் கிடைக்காதுன்னு நீங்க ஒரு மூலையில உட்காந்து அழுத அந்த காரியத்துல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்க போகுது. அந்த புதிய நபர் உங்க வீட்டு வாசப்படியை தாண்டதுமே
உங்க தலையெழுத்து மாறுறதுக்கான அத்தனை வேலைகளும் தானாவே நடக்க ஆரம்பிச்சிடும். இவ்வளவு நாளா ஒரு கண்ணுக்கு தெரியாத இருட்டுக்குள்ள சிக்கி தவிச்ச உங்களுக்கு இப்போ ஒரு பெரிய வெளிச்சம் பிறக்க போது. உங்களை சுத்தி பின்னப்பட்டிருந்த அத்தனை சதி வலைகளையும் அந்த கிரகங்கள் சுக்குநூறா உடைச்சு எரிய போகுது. உங்க மனசுல ஒரு பெரிய பாரம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். நாம நேர்மையா தானே இருக்கோம், யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கலையே, அப்புறம் ஏன் நமக்கு மட்டும் இவ்வளவு சோதனை வருதுன்னு பல தடவை நீங்க சாமி முன்னாடி நின்னு கண்ணீர் விட்டுருப்பீங்க. உங்க கண்ணீருக்கெல்லாம் இப்போ ஒரு பெரிய பலன் கிடைக்க போற நேரம் வந்துருச்சு. இது வரைக்கும் நீங்க செஞ்சதான தர்மங்கள், உங்களை அறியாம நீங்க மத்தவங்களுக்கு செஞ்ச உதவிகள்லாம் இப்போ ஒன்னா சேர்ந்து ஒரு புண்ணியமா உங்களை காப்பாத்த வந்து நிக்குது. அந்த புதிய நபர் வேற யாரும் கிடையாது, உங்க முன்னோர்களோட ஆசீர்வாதம் தான் அந்த நபர் ரூபத்துல உங்க வீட்டுக்கு வரப்போகுது. அவங்க மூலமா உங்களுக்கு கிடைக்க போற ஒரு சின்ன தகவல் உங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் தலைகீழா மாத்தி போட போகுது. உங்களை பார்த்து இவன்லாம் இனிமே முன்னுக்கு வரவே மாட்டான்னு சவால் விட்டவங்க முன்னாடி நீங்க ஒரு ராஜாவாட்டம் வாழ்ந்து காட்ட போறீங்க. உங்க வளர்ச்சிய பார்த்து ஊரே ஆச்சரியப்பட போகுது. பொருளாதார ரீதியா நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் காத்துட்டு இருக்கு. கையில காசு தங்காம வந்த வருமானம் வந்த வழியே போகுதேன்னு தவிச்சவங்களுக்கு இனிமே பல வழிகள்ல இருந்து பணம் உங்களை தேடி வரப்போகுது. ரொம்ப நாளா விக்காம கிடந்த ஒரு இடம் இல்லைன்னா உங்க கைக்கு வரவே வராதுன்னு நீங்க நினைச்ச ஒரு பெரிய தொகை இப்போ எந்த ஒரு தடங்களும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். அந்த பணத்தை வச்சு நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்ட மாதிரி ஒரு சொந்த வீடு கட்டலாம், இல்லைன்னா உங்க பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு ரொம்ப தாராளமா செலவு பண்ணலாம். கடன் தொல்லையால வெளியில தலை காட்ட முடியாம 4 பேருக்கு பயந்து வாழ்ந்த காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே உங்களை தேடி வந்து 4 பேர் உதவி கேட்கிற அளவுக்கு உங்க அந்தஸ்து பெரிய அளவுல உயரப்போகுது. உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து உங்களை வழி நடத்துறத நீங்க ரொம்ப ஆழமா உணர்வீங்க. வீட்டுல எப்பவும் ஒரு மங்களகரமான சூழ்நிலை இருந்துகிட்டே இருக்கும். உங்க முகம் எப்பவுமே ஒரு பெரிய சந்தோஷத்தோட பிரகாசிக்க போகுது. தனுசு ராசி சொந்தங்களுக்கு நான் சொல்லிக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் உங்க மனசுக்குள்ள இருக்கிற குழப்பங்கள் பத்தி தான். எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒண்ணு கெட்டதா நடக்க போகுதுன்னு ஒரு பயம், ஒரு பதற்றம் உங்க நெஞ்சுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். நாம மாடா உழைக்கிறோம், ஆனா அதோட பலன் நமக்கு கிடைக்காம வேற யாருக்கோ போதேங்கிற அந்த வலி உங்களை ரொம்பவே வாட்டி எடுத்திருக்கும். ஆனா இந்த மார்ச் 18க்கு அப்புறம் உங்க மனசு ரொம்பவே லேசாக போகுது. அந்த புதிய நபர் உங்க வீட்டுக்குள்ள வரும்போது ஒரு பெரிய நல்ல சக்தி உங்க வீடு முழுக்க பரவ போகுது. நீங்க ரொம்ப வருஷமா உங்களை நீங்களே கவனிக்கிறதையே சுத்தமா மறந்து போயிருப்பீங்க. குடும்பம், கஷ்டம், உழைப்பு, கடன் பிரச்சனைன்னு ஓடி ஓடி நிம்மதியா கண்ணாடியில உங்க முகத்தை பாக்குறதுக்கு கூட உங்களுக்கு நேரம் இருந்திருக்காது. ஆனா இனிமே உங்க முகத்துல ஒரு தனி களை வரப்போகுது. உங்களை பாக்குறவங்க எல்லாம் என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க, முகமே மாறிடுச்சுன்னு ஆச்சரியமா கேக்குற அளவுக்கு உங்க தோற்றத்துல ஒரு பெரிய வசீகரம் வந்து சேரப்போகுது. உடுத்துற உடையில இருந்து உங்க நடை பாவனை வரைக்கும் ஒரு பெரிய கம்பீரம் தானாகவே வரப்போகுது. இது வரைக்கும் உங்க சொந்த பந்தங்களுக்குள்ள நடந்த அத்தனை சண்டைகளுக்கும் ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வரப்போகுது. உங்களுக்கு சேர வேண்டியதை கொடுக்காம ஏமாத்தணும்னு திட்டம் போட்டவங்க எல்லாம் இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம உங்ககிட்டயே வந்து சரணடைய போறாங்க. உங்க வளர்ச்சியை பார்த்து கண்ணு வச்சவங்க எல்லாம் இப்போ உங்களை பார்த்து பயப்படுற அளவுக்கு உங்க நிலைமை உயரப்போகுது. ஆனா நீங்க ரொம்ப உஷாரா இருப்பீங்க. ஏன்னா அந்த புதிய நபர் உங்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வை கொடுத்திருப்பாங்க. யாரு உண்மையிலேயே உங்க மேல பாசமா இருக்காங்க, யார் நடிக்கிறாங்கன்னு உங்க கண்ணுக்கு அப்படியே அப்பட்டமா தெரிய போகுது. இதுக்கப்புறம் யாருக்காகவும் உங்க சுயமரியாதையை நீங்க விட்டு கொடுக்கவே மாட்டீங்க. எந்த இடத்துல நீங்க தலைய குனிஞ்சீங்களோ அதே இடத்துல ரொம்ப கெத்தா நெஞ்ச நிமிர்த்தி உட்காந்து சாதிக்க போறீங்க. தொழில் ரீதியா பாத்தீங்கன்னா நீங்க எடுக்க போற ஒரு புதிய முடிவு உங்களை பெரிய அளவுல பணக்காரனா மாத்த போகுது. குறிப்பா புதுசா ஏதாவது வியாபாரம் தொடங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான நேரம். அதிலும் பெண்களுக்கான துணிமணி சம்பந்தமான வியாபாரமோ இல்லைன்னா முடி திருத்தம் மற்றும் அழகுபடுத்துற கலை சம்பந்தமான தொழிலோ தொடங்குற எண்ணம் இருந்தா அதுல பெரிய அளவுல லாபம் கொட்ட போகுது. இது வரைக்கும் உங்க திறமையை வெளியே காட்ட முடியாம முடங்கி கிடந்த நீங்க இப்போ உங்களுக்கான அடையாளத்தை ரொம்ப அழுத்தமா பதிக்க போறீங்க. 4 பேர் உங்களை தேடி வந்து உங்ககிட்ட வேலை கேட்கற அளவுக்கு ஒரு பெரிய முதலாளியா மாறுற யோகம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து உங்களை ஒவ்வொரு அடியிலையும் வழி நடத்த போகுது. நீங்க எதை தொட்டாலும் அது அப்படியே பொண்ணா மாறும். அந்த அளவுக்கு கிரகங்கள் உங்க பக்கம் ரொம்பவே பலமா உறுதியா நிக்குது. அதனால எதை நினைச்சும் கலங்காம உங்க முழு நம்பிக்கையோட உங்க வேலையை தொடர்ந்து செய்யுங்க. வெற்றி நிச்சயமா உங்க வசப்பட போகுது. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிச்ச அத்தனை அவமானங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பதிலடி கொடுக்க போற நேரம் இதுதான். மத்தவங்க முன்னாடி கையேந்தி நின்ன நிலைமை மாறி இப்போ மத்தவங்களுக்கு அள்ளி கொடுக்கற அளவுக்கு உங்க கை ஓங்க போகுது. அந்த புதிய நபர் உங்க வீட்டுக்குள்ள வரும்போது வெறும் அதிர்ஷ்டத்தை மட்டும் கொண்டு வர மாட்டாங்க,
உங்க கூடவே இருக்கிற துரோகிகளை அடையாளம் காட்டி அவங்கள உங்க வாழ்க்கையில இருந்து அடியோடு அப்புறப்படுத்த போறாங்க. இது வரைக்கும் உங்க கண்ணை மறைச்சிட்டு இருந்த ஒரு இருண்ட திரை இப்போ விலக போகுது. நீங்க ரொம்ப காலமா ஒரு விஷயத்துக்காக ஏங்கிட்டு இருந்திருப்பீங்க. எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்காதா, என்னையும் 4 பேரு மதிச்சு பேச மாட்டாங்களான்னு நீங்க வருத்தப்பட்ட ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் இப்போ விடை கிடைக்க போகுது. உங்க பேச்சில் ஒரு வசீகரம் பிறக்கும். நீங்க சொல்றத ஊரே கேட்கிற அளவுக்கு உங்க அந்தஸ்து உயரும். இவன பழக்கம் உங்ககிட்ட ரொம்பவே தாராளமா இருக்க போகுது. இது வரைக்கும் 1 ரூபாய்க்கு கூட அடுத்தவங்க கிட்ட போய் நின்ன நிலைமை மாறி இப்போ பல லட்சங்களை நீங்க கையாள போறீங்க. ரொம்ப நாளா அடமானத்துல இருந்த சொத்துக்கள், நகைகள்லாம் இப்போ மீண்டு வரப்போகுது. உங்களை ஏமாத்திட்டு போனவங்க, உங்க பணத்தை அபகரிச்சுக்கிட்டவங்க எல்லாம் இப்போ மனசு மாறி தானாவே வந்து உங்ககிட்ட பணத்தை ஒப்படைக்க போறாங்க. இது எல்லாமே அந்த கிரகங்களோட ஒரு மிகப்பெரிய மாற்றம் தான். நீங்க இது வரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இனிமே நீங்க பார்க்க போற சந்தோஷம் அதை விட பல மடங்கு அதிகமா இருக்கும். உங்க வீட்டுல எப்போ பார்த்தாலும் மங்களகரமான ஒலிகள் கேட்க போகுது. விசேஷங்கள், கொண்டாட்டங்கள்னு உங்க வீடு ஒரு திருவிழா கோலம் பூண போகுது. இவங்க ஆரோக்கியத்துல ஒரு பெரிய அதிசயம் நடக்க போகுது. ரொம்ப நாளா ஒரு நோயால் அவதிப்பட்டு மருந்தே கதியா கிடந்தவங்களுக்கு இப்போ அந்த நோய் அடியோடு குணமாகி ஒரு புது மனிதனா நீங்க வெளியே வரப்போறீங்க. உங்க உடம்புல ஒரு மின்னல் வேகம் பாய போகுது. எந்த வேலையையும் ரொம்ப சுறுசுறுப்பா செஞ்சு முடிப்பீங்க. உங்க மனசுல இருந்த பயம், கவலை எல்லாம் காணாம போய் ஒரு பெரிய நிம்மதி குடிகொள்ள போகுது. அந்த புதிய நபர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வழிகாட்டியா இருந்து உங்களை ஒரு ராஜபாட்டையில கூட்டிட்டு போறாங்க. இதுதான் தனுசு ராசிக்காரங்களோட உண்மையான விஸ்வரூபம். இனிமே உங்களை யாராலையும் அசைக்க முடியாது. நீங்க தான் உங்க வாழ்க்கையோட ராஜா. உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து உங்களை காக்க போது. அதனால முழு நம்பிக்கையோட அடுத்த அடியை எடுத்து வைங்க. தனுசு ராசி சொந்தங்களுக்கு இந்த மார்ச் 18க்கு அப்புறம் நடக்க போற இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுடைய வண்டி வாகன யோகம்தான். ரொம்ப நாளா ஒரு பழைய வண்டியை வச்சுக்கிட்டு அது அடிக்கடி ரிப்பேர் ஆகி அதுக்காகவே பாதி சம்பாரத்தியத்தை செலவு பண்ணிட்டு இருந்த உங்களுக்கு இப்போ ஒரு புது வாகனம் வாங்குற யோகம் கைகூடி வரப்போகுது. அதுவும் நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்ட அந்த ஒரு குறிப்பிட்ட மாடல் வண்டியவே வாங்குறதுக்கு உண்டான பண வசதி தானாவே அமைய போகுது. அந்த புதிய நபர் உங்க வீட்டுக்கு வந்துட்டு போன சில நாட்களிலேயே இதற்கான ஒரு நல்ல அறிகுறி உங்களுக்கு தெரியும். என்னடா இது, நேத்து வரைக்கும் கையில ஒரு பைசா கூட இல்லையே, இன்னைக்கு எப்படி இவ்வளவு பெரிய காரியம் நடக்குதுன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இது எல்லாமே அந்த கிரகங்களோட சஞ்சார மாற்றமும் உங்க ராசிக்கு கிடைக்க போற குரு பகவானோட முழுமையான அருளும் தான் காரணம். அதே மாதிரி வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டு அதுக்காக அஸ்திவாரம் போட்டு பாதியிலேயே நின்னு போன வேலைகள்லாம் இப்போ ரொம்ப வேகமா நடக்க ஆரம்பிக்கும். சிமெண்ட் விலை ஏறிடுச்சு, கம்பி விலை ஏறிடுச்சுன்னு கவலைப்பட்டுட்டு இருந்த காலம் போய் இப்போ அந்த வேலைகளை முடிக்க தேவையான பணமும் உதவியும் உங்களை தேடி வரும். உங்க வீட்டு வாசப்படியில நின்னுக்கிட்டு இது என்னோட சொந்த வீடுன்னு நீங்க பெருமையா சொல்லிக்கிற காலம் ரொம்ப தூரத்துல இல்ல. இந்த மார்ச் 18க்கு அப்புறம் உங்க ஜாதகத்துல இருக்கிற 4ஆம் இடம் ரொம்பவே வலுவாகுது. இதனால நிலம், வீடு, வாகனம் சம்பந்தமான அத்தனை ஆசைகளும் நிறைவேறும். முக்கியமா இதுவரைக்கும் வாடகை வீட்டுல இருந்துட்டு அந்த வீட்டு உரிமையாளரோட தொல்லை தாங்க முடியாம தவிச்ச தனுசு ராசிக்காரங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய விடுதலையா இருக்க போகுது. இவங்களுடைய ஆன்மீக பலம் இப்போ ரொம்பவே அதிகரிக்க போகுது. முன்னாடி எல்லாம் சாமி கும்பிட்டா கூட மனசு எங்கேயோ அலைஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்போ ஒரு நிமிஷம் கண்ணை மூடி நீங்க வேண்டிக்கிட்டா கூட உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். அந்த புதிய நபர் மூலியமா உங்களுக்கு ஒரு பெரிய மகானோட அறிமுகமோ இல்லனா ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரமோ தெரியும். அதை நீங்க செஞ்சாலே போதும், உங்க குடும்பத்தை பிடிச்சிருந்த அந்த பீடை அடியோடு விலகிடும். வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கும் சின்ன பிள்ளைகளுக்கும் இடையில இருந்த ஒரு பெரிய கருத்து வேறுபாடு மறைஞ்சு எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா பேசிக்குவீங்க. உங்க வீட்டுல இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வேலை அமையறது, இல்லனா அவங்க படிப்புல பெரிய அளவுல மார்க் வாங்குறது, இதெல்லாம் பார்க்கும்போது உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய திருப்தி ஏற்படும். வெளிநாடு போறதுக்காக பாஸ்போர்ட் எடுத்து வச்சுட்டு விசா கிடைக்காம தவிச்சவங்களுக்கு இப்போ அந்த கதவு திறக்க போகுது. ஒரு சிலருக்கு கடல் தாண்டி போய் சம்பாதிக்கிற யோகம் ரொம்பவே பிரகாசமா இருக்கு. அங்க போய் நீங்க சம்பாதிக்கிற பணம் உங்க குடும்பத்தோட வறுமைய அடியோடு ஒழிச்சிடும். இந்த மார்ச் 18க்கு அப்புறம் நீங்க எடுக்க போற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப தீர்க்கமா இருக்கும். இது வரைக்கும் உங்களை பார்த்து இவன்லாம் என்னத்தை சாதிக்க போறான்னு ஏளனமா கேட்டவங்க எல்லாம் இப்போ உங்களை பார்த்து உங்களாலதான் இதெல்லாம் முடியும்னு சொல்ற அளவுக்கு உங்களுடைய ஆளுமை திறன் வளரப்போகுது. உங்களுடைய எதிரிகள் இப்போ உங்ககிட்ட சமாதானமாகி வரணும்னு நினைப்பாங்க. ஆனா நீங்க எதற்கும் அசையாம உங்களுடைய லட்சியத்துல ரொம்பவே தெளிவா இருப்பீங்க. உங்களுடைய இந்த ஒரு பிடிவாதம் தான் உங்களை இந்த பெரிய உயரத்துக்கு கொண்டு போக போகுது. தனுசு ராசி சொந்தங்களே, இந்த ஒரு நீண்ட நெடிய பயணத்தோட நிறைவு பகுதிக்கு நாம வந்துட்டோம். இவ்வளவு நேரம் நாம பார்த்த அத்தனை நல்ல விஷயங்களும் உங்க வாழ்க்கையில நடக்கிறதுக்கு நீங்க இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கணும்.
இந்த மார்ச் 18க்கு அப்புறம் உங்க வீடு தேடி வரப்போற அந்த புதிய நபரு உங்க வாழ்க்கையோட ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அவங்க வரும்போது உங்க மனசை ரொம்ப விசாலமா வச்சுக்கோங்க. இதுவரைக்கும் நீங்க பட்ட அவமானங்கள், துரோகங்கள் எல்லாத்தையும் ஒரு பழைய குப்பையா நினைச்சு தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு புது மனுஷனா அவங்களை எதிர்கொள்ளுங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையில இனிமே நடக்கவே நடக்காதுன்னு நீங்க முற்றுப்புள்ளி வச்ச பல விஷயங்களுக்கு கடவுள் இப்போ ஒரு அழகான ஆரம்பத்தை கொடுக்க போறார். கடைசியா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். தனுசு ராசிக்காரங்க, நீங்க எப்பவுமே தர்மத்தின் பக்கம் நிக்கிறவங்க. அந்த தர்மம் தான் இப்போ உங்களை ஒரு மிகப்பெரிய உச்சாணி கிளையில கொண்டு போய் உட்கார வைக்க போகுது. இனிமே உங்க வீட்டுல பண கஷ்டமோ மன கஷ்டமோ இருக்காது. உங்க வீட்டு அலமாரியில அடுக்கி வைக்க போற நகைகளும் உங்க வங்கி கணக்குல சேர போற லட்சங்களும் உங்களோட நேர்மைக்கு கிடைக்க போற கூலி. உங்க குலதெய்வத்தை மட்டும் மனசார வேண்டிக்கோங்க. மார்ச் 18க்கு அப்புறம் உங்க வீட்டு வாசல்ல நீங்க போடுற கோலம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வசந்தத்தை வரவேற்க போற கோலமா இருக்கும். இவ்வளவு நாள் நீங்க பட்ட கஷ்டம் போதும். இனி வர்ற காலம் எல்லாம் உங்களோட பொற்காலம் தான். ரொம்ப தைரியமா இருங்க. வெற்றி இனி உங்க பக்கம்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே பண்ணிடுங்க. உங்க வாழ்க்கையில நடக்கிற மாற்றங்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்க வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.